ஹலோ அண்ட் வெல்கம் ஆல் கேமிங் ஏஜென்ட்ஸ். நம்ம சேனலில் புள்ளி சீரிஸை கம்ப்ளீட் வாத்ரூவாக போட்டுட்டு வந்துட்டுருக்கோம். கம்ப்ளீட் வாத்ரூவை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இல்லை ஸ்பெசிஃபிக் மிஷின் டைம் லைனுக்காக தான் வெயிட் பண்ணுறீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஸ்பெசிஃபிக் மிஷின் டைம் லைனை மென்ஷன் பண்ணுறேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நமக்கு இப்போ பெட் டைம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ ரூமுக்கு போகணும். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோடில் நம்ம என்ன பார்த்தோன்னா, நம்ம இந்த கேரி பயலால் நிறையா பஞ்சாயத்து இழுத்து வந்தாச்சு. நம்ம ஸ்கூல் முழுக்க எல்லாருக்கிட்டையும் வம்பிழுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு என்ன ஆகுதுன்னு பார்ப்போன்னு சொல்லி தான் இந்த எபிசோடை பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ ஒரு மிஷின் இருக்குது, லிட்டில் ஹெல்ப்னு. நான் எடுக்க போகிறதில்ல. நான் ஃபஸ்ட்டு போயிட்டு நம்ம ரூமில் போய் ஒரு தூக்கத்தை போட்டு அதுக்கப்புறமா எந்திரிப்போம். ஏன்னா தூக்கம் இல்லைனா ஜிம்மி அதுக்கப்புறம் எந்திரிச்சு நடக்க மாட்டான். அந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்கும். ஓகே, தூங்கியாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துருச்சு. இப்போ வாங்க நம்ம போய் அந்த மிஷினை ட்ரிகர் பண்ணலாம். லிட்டில் ஹெல்ப்பா, என்ன ஹெல்ப்னு தெரில. Go cry to the teacher. Tell them I was nasty to you. Shut up, Gary. You're such a jerk, man. Oh, am I, Petey? Oh, you're so cutting. I'm really upset. Actually, I think I'm gonna go cry. Then I'd be just like you. Cry, little girl. Oh, look out. இந்த கேரி நம்மளை பார்த்தாலே ஏதாவது ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறான்ல. Gary, you're out of line. அந்த பீடி பையனையும் விடவே மாட்றாங்க, ஏதாவது நோண்டிக்கிட்டே இருக்கான். I was hanging out in the girls' dorm. Silly me. Shut up, man. You're boring. Boring? I'm boring. You're none too interesting yourself, friend. இந்த மாதிரி தாங்க நம்மளை உசுப்பேத்தியே ஏதாவது வேலை செய்ய வைக்கிறாங்க. நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை, அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி இல்லைன்ட்டு ஏதாவது ஒரு வேலை செய்ய வைக்கிறாங்க நம்மளை. சரியான ஆள் இந்த கேரி பைய. I apologize, okay? I just get a little overexcited. Forgive me. Forget it. It's cool. Anyway, I've got a good idea for some fun. Let's go out and torment someone really helpless and unfortunate. That homeless guy. Come on. ரைட்டுங்க. இப்போ ஏதோ ஒரு மித்து மாதிரி ஏதோ ஒன்று இருக்குன்றாங்க. அதாவது ஒரு ஹோம்லெஸ் காயின்னு ஒரு மித்து இருக்குது. அவன் நமக்கு எப்போ வேணாலும் யூஸ் ஆவான், அவன் நமக்கு ஹெல்ப் பண்ணுவான்னு நினைக்கிறேன். வா, அவனை போய் நம்ம கண்டுபிடிப்போம் அப்படின்ற மாதிரி சொல்கிறான் இந்த கேரி பைய. அப்போ அவனை நம்ம போய் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க போவோம். இந்த பாருங்க, லுக் ஃபார் த ஹோபோ பிஹைண்ட் த ஹோல் ஸ்கூல் பஸ். ஹோல் ஸ்கூல் பஸ், அந்த உடைச்சோம்ல, கண்ணாடி உடைச்சோம்லங்க, அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஏதோ சொல்கிறானுங்க. அந்த பஸ்ஸுக்கு பின்னாடி ஒன்றுமே இல்லையே, இந்த பஸ்ஸு தான் இருந்துச்சு. வாங்க போய் பார்ப்போம். இது எனக்கு பார்க்கும்போது நம்ம ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, நம்ம ஸ்கூலுக்கு பின்னாடி சுடுகாடு இருக்குது அப்படின்ட்டு. ஒரு ஸ்கூல்லையும் இந்த கட்டுக்கதை இல்லாமல் இருந்திருக்காது. அதே மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. இந்த ஸ்கூல் பஸ்ஸுக்கு பின்னாடி ஒரு மித் மேன் இருக்கான் அப்படின்னு சொல்கிறது. அங்கே பாருங்களேன், ஏதோ காட்டுது. இவங்க வந்துட்டானுங்க. ஏதோ காட்டுது பாருங்கள், ஆரோ மாதிரி நின்னா ஓப்பன் பண்ண சொல்லுது. ஓ பாருங்களேன், அந்த பக்கம் வே இருக்குது. கட்சின் இருக்கிறாவுதுன்னு நினைக்கிறேன். Where is this dirty old perv? You know, you're not very nice, Gary. இந்த கேரி பைய எதுக்கு எடுத்தாலும் இந்த பீடி பையில ஏதாவது குறை சொல்லிட்டே இருக்கான் பாருங்களேன். இங்கே வர சொன்னதே கேரி தான். ஏய், யாரா அவன்? ஓ, இவன் தான் அந்த மித்மேன் நினைக்கிறேங்க. பார்க்க குடிகார மாதிரி இருக்கிறாங்க. இவனா மித்மேனு? இவனா ஹெல்ப் பண்ணுவான் நமக்கு? ஆஹா, கல்ல விட்டுலாம் அடிக்கிறானுங்க. Let's leave this guy to his welfare payments. Come on, let's get out of here. எல்லாரும் ஓடிட்டானுங்க. ஜிம்மிக்கு மட்டும் தைரியத்தை பார்த்தீங்களா? தில்லா நிற்கிறான் பார்த்தீங்களா? Why should I? Because otherwise I'll kill you. What's your problem? That's a long story. You got any liquor? No, I'm 15. Well, what about drugs? No. Then why shouldn't I kill you? All right then, tough guy. Kill me. ஜிம்மி பேசுகிற விதத்தை பாருங்களேன். உன்கிட்ட இருக்கான்னு கேட்குறான், இல்லைன்றான். ட்ரக்ஸ் இருக்கான்னு கேட்குறான், இல்லைன்றான். நீ அப்போ உன்னை கொன்றவான்னு கேட்குறான், கொல்லு முடிஞ்சா அப்படின்றான். செம்மையாக பேசுறான்ல. Yeah? Thanks. But I bet you can't fight. You do me a favor, and I'll show you some real moves. Classified moves. Real special army stuff. Cool. Just get me a part for my radio, and I'll show you what the army taught me. What, like how to get shot by your own side? Exactly. ஓகேங்க. இப்போ அவனுக்கு ஏதோ ஒரு ரேடியோ எடுத்து தர சொல்கிறான். அந்த ரேடியோ டிரான்சிஸ்டரை எடுத்து கொடுத்தோன்னா
இவர் வந்து நமக்கு ஸ்பெஷல் மூவ்ஸ் சொல்லி தருவாராம். அதாவது சண்டை போடுறதுக்கு அவனுக்கு ஆர்மியில் என்ன டீச் பண்ணாங்களோ அதை அவன் சொல்லி தருவானா நமக்கு. அவன் என்ன ஆர்மியில் இருந்தான், ஆர்மி மேன் மாதிரியா இருக்கிறான் அவன் பார்க்குறதுக்கு. சரி ஓகே, இப்போ நம்ம இந்த ஆட்டோ ஷாப்புக்குள்ளே இருக்கோம். இங்கே வந்து யாரோட ஏரியான்னு தெரியும்ல, கிரீசஸோட ஏரியா, அவனுங்க ஆக்கிரமிப்பு பண்ணுற ஏரியா. ஸோ அதனால் பார்த்து இங்கேருந்து டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு கிளம்பிடணும். இங்கே தான் மார்க்கர் காட்டுது, ஏறுவோம் ஏனியில். வெறுன்னு ஏறி அந்த ரேடியோவை எடுத்து அவன் கையில் கொடுத்துட்டு அவன் அப்படி என்ன மூவ்ஸ் சொல்லித்தரான்னு நம்ம பார்ப்போம். இதோ இருக்குது பாருங்கள் ரேடியோ, அப்படியே பிக் பண்ணிக்கிறேன். ஓகே, ஓ இவனை ஒரு வாட்டி பார்க்க வரும்போதும் நம்ம ஒரு ரேடியோ எடுத்துகிட்டு வரலாம் போல இருக்குது. பரவாயில்ல, 1லேருந்து 6 ரேடியோ வரைக்கும் கலெக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டுருக்கு. ஓகே, அதையும் நம்ம சைட் பை சைடு கலெக்ட் பண்ணலாம். இந்த இடத்த விட்டு முதல்ல எஸ்கேப் ஆவாங்க நம்ம. எவனும் இப்போதைக்கு பிடிக்கல நம்மளை. பரவாயில்ல, கிரீசஸ் வந்து ரொம்ப நல்லவங்களாக தாங்க இருக்காங்க. சும்மாலாம் பிடிச்சி நம்மளை வம்புழுக்கிறதுலாம் இல்லை. ஓகே, நம்ம போய் இப்போ அவன்கிட்ட கொடுத்துருவோம். நிற்கிறான் பாருங்க எப்படி. Thanks, kid. You're one of the good ones. I learned this one from this crazy guy. ஓகே, ஃபைட் மூவ் சொல்லி தர போகிறான். என்ன ஹோல்டு எக்ஸு சொல்கிறாங்க, அப்பர் கட் பண்ணுறதுக்கு எக்ஸை ஹோல்ட் பண்ண சொல்கிறாங்க. அதே தான் திரும்ப காட்டுது. ஓ என்ன வேறு எதுவும் காட்டலைங்க. ஓ அவ்வளோதானா, அவ்வளோதான் போல் இருக்குங்க. ஓ அப்பர் கட் அன்லாக்டு பாருங்கள், இங்கே பாருங்கள். அப்போ அப்பர் கட்டுக்கு தான் நமக்கு இவ்வளோ நேரம், அதுதான் ஒரு மூவாடா. அதை விட நான் நல்லாவே சண்டை போடுவேன்டா. சரி ஓகே, இவன்ட்ட நம்ம ஒரு வாட்டியும் இந்த மாதிரி எங்கெங்கேயாச்சும் ஒளிஞ்சிருக்கிற ரேடியோ எடுத்துகிட்டு வந்து கொடுத்தோன்னா இவன் நமக்கு வந்து ஒரு வாட்டி நமக்கு எதாவது சொல்லி தருவாங்க மூவ்ஸை. ஸோ நம்ம இந்த மாதிரி நம்ம எப்பயாச்சும் கண்டுபிடிச்சிட்டு இவன்ட்ட போய் நம்ம கொடுத்தோன்னா இவன் நமக்கு மூவ் சொல்லி தருவான். அதை நம்ம கற்றுக்கலாம். ஓகே வாங்க நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணுவோம். இந்த வாட்டி என்ன கிளாஸ்ன்னு தெரியலைங்க. எனக்கு ஒரு வாட்டி இந்த கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. எனக்கு என்னமோ இந்த ஸ்கூல் வைப்பு கொடுக்குது. ஸ்கூலில் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுக்கு பயப்படுவோம்ல, அந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. என்ன கிளாஸ்ன்னு தெரில. ஓஹோ, ட்ரூவன்சி வேறு அதிகமாகிடுச்சு கிளாஸ் டைம் தாண்டினால. ஆர்ட் கிளாஸாங்க. ஆஹா, நம்ம ஆர்ட்டெல்லாம் ரொம்ப அலங்கோலமாக இருக்குமே. பார்ப்போம். என்னங்க இது, பாக்ஸஸ்ஸு, எனிமீஸு. ஓ இது கேம் மாதிரியா? ஓகே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஓ இந்த ரப்பரு இந்த இதிலலாம் சிசர்லலாம் படாமல் நம்ம வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். வரைஞ்சி அன்லாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஆஹா வருதுங்க. ஐயோ விரட்டி வரானுங்களே. அவங்க நம்ம மேலே இடித்தாங்கன்னா ஃபெயில் ஆயிடுவாங்க நம்ம. ஸோ அதனால் அவங்க இடிக்காமல் நம்ம பாட்டுக்கு கோடு போட்டுக்கிட்டே இருக்கணும். அதை ஃபுல்லாக இது பண்ணிட்டோன்னா பிக்சர் வந்து அன்லாக் ஆகிரும். ஸோ அது வரைக்கும் நம்ம வரைஞ்சிட்டே இருக்கணும், அவங்க மேலே படாமல். நம்ம கோட்டை வந்து ரப்பர் டச் பண்ணிட்டாங்க. ஓகே இருங்க நான் திரும்ப போடுறேன். இந்த ரப்பரை இந்த வாட்டி காலி பண்ணுறோம் நம்ம. ஜஸ்ட்டு மிஸ்ஸு தொட்டிருப்பான். ஓகே அவ்வளோதான், முடிச்சாச்சு. பிக்சர் அன்லாக் ஆகிடுச்சு. நம்ம ஆர்ட் கிளாஸும் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாஸ்ட்டு தானே? பாஸ்ட்டுங்க. ஓகே, ஆர்ட் கிளாஸ் ரொம்ப ஈஸியாக இருக்குல்ல, மற்ற எந்த கிளாஸ் ரொம்ப கஷ்டமாக இல்லாமல் தான். சரி ஓகே முடிச்சிட்டோம். இதுக்கு என்ன நமக்கு கொடுக்குறாங்கன்னு தெரியலையே. யூ ஹேவ் earned the ability to exchange a gift for a kiss. ஐயோ இதெல்லாம் எதுக்குடா கொடுக்குறீங்க? இப்போ நம்ம கிஃப்ட்டு கொடுக்கலாம் போல இருக்குது. கிஃப்ட்டு கொடுத்து பொண்ணுங்களை கரெக்ட் பண்ணலாம் போல இருக்குது. கொடுத்தாச்சு. என்ன சொல்கிறாங்க? ஆஹா இது மட்டும் வேணாமே. ஓகே நம்ம ஒரு கேர்ளை கிஸ் பண்ணுறது மூலயமா நமக்கு 25% ஹெல்த் போனஸ் கொடுப்பாங்க போல இருக்குது. ஹெல்த் லோவாக இருந்தால் நம்ம இந்த மாதிரி பண்ணி ஹெல்த்தை ஏற்றிக்கலாங்க. இது ஒன்று, கிஸ் போனஸ் அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஏதாவது மிஷின் இருக்கான்னு போய் பார்ப்போம். ஆட்டோ சேவ் கம்ப்ளீட்டட். ஒரு நிமிஷம் இருங்க, ஏதோ எனக்கு கண்ணில் தென்பட்டுச்சு. என்னடா நடக்குது இங்கே? ஆஹா சரி விடுங்க, நம்ம வேலையை பார்ப்போம். ஓகே ரைட்டு, நம்ம அப்படியே இறங்கி போய் அடுத்து என்ன மிஷின்னு போய் பார்ப்போம். ஒரு நிமிஷம் இருங்க, இது அடிக்கடி ஸ்லைடுன்னு கேட்குது. எப்படி? ஆஹா இந்த ஸ்கூலில் சறுக்கி விளாடுவோம்ல அது மாதிரிங்க. பரவாயில்ல, ராக் ஸ்டார் வந்து ஒவ்வொரு டீட்டெயிலையும் பக்காவாக கொடுத்துருக்கானுங்க. ஓகே இப்போதைக்கு மிஷின் இங்கேயும் பக்கத்தில் இல்லை, ரொம்ப தூரமாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதை போய் நம்ம எடுப்போம் மிஷினை. இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லணும், இந்த கேம் என்னடா இப்படி இருக்குது, இப்படியா ஸ்கூல்லலாம் பண்ண முடியும் அப்படி இப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. அவங்க ஊர் கல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க கேமை. அதே மாதிரி இந்த கேம் வந்து ஒரு க்ரியேட்டிவ் பர்பஸ், இந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஓகே நம்ம மிஷின் ட்ரிகர் பண்ணியாச்சு. சேவ் ஆல்கி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆல்கி தானே? ஆல்ஜியா தெரில, ஆல்கி தான் நினைக்கிறேன். ஓகே நம்ம பார்ப்போம் என்னான்ட்டு.
Ew. Oh, so you're the new kid, huh? Everyone is talking about you. Oh, are they? And what are they saying? Nothing. Just that you're friends with that இவனும் கொஞ்சம் sociopath பீடி மாதிரி Gary. தான் போல இருக்கான். ரொம்ப பயந்து பேசுகிறான் எல்லார்ட்டையும். Sociopath, it means... Never mind. Forget I said anything. I need you to help me. Wait, you need me to help you? I've got some library books that need to be returned, but I'm too scared to go to my locker. Do I look like a librarian? No, listen. I need your help. Pretend we're friends. Walk with me. I'll pay you $2. $2? Are you crazy? Make it 5. No. $2? Great. $5. இவனுங்க பேசுறது எப்படி இருக்குன்னா, உனக்கு வேணாம் எனக்கு வேணாம் ₹6 அப்படின்ற மாதிரி திரும்பவும் அதே மாதிரி சொல்கிறான் பாருங்க. ஓகேங்க, இப்போ என்னன்னா அந்த ஆல்கின்ற பையன் வந்து அவன் லைப்ரரி புக்ஸ் ஏதோ வந்து கொடுக்க வேண்டியது இருக்கா, ரிட்டர்ன் பண்ண வேண்டியது. ஆனால் எனக்கு தனியாக போகிறதுக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ அதனால் இவனை எஸ்கார்ட் பண்ணி நம்ம கூப்பிட்டு போகணும். அதுக்கு வந்து அவன் வந்து நமக்கு $5 கொடுக்குறதா அவன் ஒத்துக்கல, இவன் ஒத்துக்க வச்சுட்டான். ஸோ இப்போ நம்ம வர ஆளுங்கள்லாம் அடித்து அவனை யாரும் புள்ளி பண்ணாமல் நம்ம பார்த்துக்கணும். நம்ம இந்த அடி இவனை சாத்தி இவனுக்கு அடுத்து இன்னும் நிறைய பேர் இருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அவனுக்கு ஆல்கரோன்னு சொல்லிட்டு அவனோட டேமேஜ் மீட்டர் வேறு காட்டுது பாருங்கள். 2 பேருங்க. ஏய் வாங்கடா நல்லா வாங்கு. இண்டிகோலாம் அடிக்கிறாங்க அவன். இப்போ உழுவு இதா வாங்கி. இவன் வேறு வாங்கிக்கோ இந்த நல்லா வாங்கிக்கோ. அவன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஐயோ பாருங்கள், டேமேஜ் மீட்டர் பாதி குறைஞ்சிருச்சு. இங்கே பாருங்கள், உண்டிகோல் வச்சு அடிக்கான். அடிக்காதரா அவனை. சாவு. என்ன நினச்சிட்டு இருக்கிறேன்? என் கூட இருக்கும் போதே அவனை அடிக்கிறியா நீ? நல்லா பாருங்கள், நல்லா ஹோல்டெல்லாம் பண்ணுறாங்க. அவன் கார்டெலாம் வைக்கிறான். அவன் இங்கே பாருங்களேன், தடுக்கிறான் பாருங்கள் நம்ம மூவ்ஸை. சாவு. அவ்வளோதான். என்ன தான் தடுத்தாலும் என்கிட்டலாம் வேலைக்கு ஆகுது கண்ணா. ஓகேங்க, எங்கே அவன்? வாடா சீக்கிரம். என்னடா தவழ்ந்து வந்துக்கிட்டு இருக்க? வேற எவனா அவனை பொழந்துட போகிறான்டா. வாடா. ஓகே இருங்க, நம்ம போகணும் ஸ்கூலுக்குள்ளே தான். எங்கடா இவன்? வந்துட்டான். ஓகே, நம்ம போயிடுவோம். இப்போ ஃபஸ்ட்டு இவனை வாஷ்ரூமுக்கு கூப்பிட்டு போகணுங்க. அதுதாங்க பெரிய பாடு. உச்சாக்கு கூப்பிட்டு போகணும் இவனை நம்ம. ஓகே. ஆஹா, இது லேடிஸ் ரெஸ்ட் ரூமுங்க. ஐயோ சாரிப்பா இருப்பா தம்பி, உடனே நான் மென்ஸ் ரெஸ்ட் ரூமுக்கு கூப்பிட்டு போகிறேன். இருங்க எங்கிட்டு மாடியில் பார்த்த மாதிரி ஞாபகம் இருக்குது. இருங்க, மாடியில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இங்கிட்டு தானே இங்கிட்ட வரும். இங்கிட்டு இல்லையே. அந்த பாருங்கள், எக்ஸு மார்க்கு காட்டுது பாருங்கள் ரேடாரில். அங்கே தான் இருக்குது. வாங்க அவனை கூப்பிட்டு போ. எங்கடா போனான் அவன்? தம்பி சீக்கிரம் வாடா. உனக்கு அர்ஜென்ட்டா எனக்கு அர்ஜென்ட்டாடா? வாடா சீக்கிரம். ஓகே, இவனை நிம்மதியாக பாத்ரூம் போகணும் நம்ம, எவனும் வராமல். என்ன இந்த குண்டு பாப்பாவும் அந்த பையனை ஒரே பாத்ரூம்லேருந்து வெளில போகிறாங்க? என்னங்க நடக்குது? வந்துட்டாங்க. சரி, இவங்களாம் நம்ம சண்டையை போடுவோம். அதுக்கப்புறம் அந்த கான்ட்ரவர்சியை பற்றி பேசுவோம். என்னடா என்னையவே தள்ளி விட்றியா? என்னப்பா அவன் பின்னாடிலேருந்து அட்டாக் பண்ணுறான்ப்பா. ஹெல்த்தும் குறைஞ்சிப்பா எனக்கு. இப்போ நான் அடி புரட்டி எடுக்கிறேன். யாருக்கிட்ட? என்கிட்டே வச்சுக்கலான்னு பார்க்குறியா? இதுதான் அவனை குத்துன்னு கும்மாங்குத்து கொடுக்குறேன். வாங்கிக்கோ நல்லா வாங்கிக்கோ. தள்ளி விட்றியா நீ? அவ்வளோதான். இன்னும் 2 அடி சேர்த்துட்டான். அவ்வளோதான், முடிஞ்சு. இதுக்கு மேலே ஒன்றும் வரமாட்டான்னு நினைக்கிறேன். ஆனால் நமக்கு வைலன்ஸ் அதிகமாகிடுச்சு ட்ரிபிள் மீட்டரில். இந்த ஸ்டாஃபும் நம்மளை கேட்ச் பண்ணிடாமல் இருக்கணும். இவன் எங்கெங்க இன்னும் போடுறானா? இன்னுமாங்க போகிறான் அவன். ஒரு சண்டையே முடிச்சிட்டேன் நான், ஒரு போர்க்களத்தையே முடிச்சிட்டேன். டேப்பு திறந்து விடலாம் போல இருக்கே. இந்த டேப்பையும் திறந்து விடுவோம். இருங்க. நான் அதுக்குள்ளேயே வந்துட்டான். ஓகே. என்னடா தம்பி, 1க்கா 2க்கா? டேக் ஆல்கி டு இஸ் லாக்கர். ஓகே வாங்க கொண்டு போவோம். நம்மளை வேணா லாக்கருக்கு கூப்பிட்டு போவோம். எங்க அவன் அப்போ தான் உச்சா போல, சரி அதனால் அப்படி பொறுமையாக ஓடி வரான்னு பார்த்தா இப்போவும் அப்படி தாங்க வரான். ஓகே. Thanks, Jimmy. Here's the cash. I'll tell my mom that not everyone at Bullworth is mean. ரைட்டுங்க, சொன்ன மாதிரியே அவன் $5 கொடுத்துட்டான். ரொம்ப நேர்மையான பையன் தான். ஓகே, நம்ம ட்ரூவன்சி அதிகமாகிடுச்சு. கிளாஸ் டைம் வந்து ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறேங்க. அதான் ட்ரூவன்சி அதிகமாகிடுச்சு. ஸ்டாஃப்ஸ் வேறு இனிமேல் நம்மளை தேட ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம ஏதாவது ஒரு வழியை பிடிச்சி தப்பிச்சு ஓடணுமே. அந்த வழியாக போகலாமா? இல்லை. ஆஹா, ஸ்டாஃப் வரோம் அந்த பக்கம் தான். ஓகே, நம்ம இந்த வழியாகவே போயிடுவோம். இந்த வழியாக போய் ஸ்டெப்ஸ் இறங்கி ஓடிடுவோம். ஆஹா, இந்த ட்ரூவன்சி வந்துட்டாலே ஸ்டாஃப்ஸ் வந்து நரி மாதிரி நம்மளை தேடுறானுங்க பயங்கரமாக. ஓகே, அடுத்து என்ன மிஷின்னு பார்ப்போம். 2 பக்கம் மிஷின் இருக்குது. ஒரு பக்கம் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் சைடு ஒரு மிஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். இருங்க, நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணலாமா? வேண்டாம்,
எதுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணிக்கிட்டு? கிளாஸ்லாம் அட்டன் பண்ண வேணாம், நம்ம மெயின் மிஷினை கான்சன்ட்ரேட் பண்ணுவோம், அப்புறமா கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஆஹா, ஸ்டாஃபு ஓகே பார்க்கல. ஏய் நான் ஐயோ கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்துட்டேங்க. இருங்க நம்ம ஃபஸ்ட்டு போய் பாய்ஸ் ஹாஸ்டலில் மிஷின் எடுப்போம். தெரியாமல் கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்துட்டேன். ஆஹா ஸ்டாஃப் வராங்க, விரட்டுறான். ஓடுறா ராஜா ஓடுறா. நிற்கவே கூடாதுங்க, நின்னோன்னா பிடிச்சி என்னடா கிளாஸ் டைமில் பொறுக்கிட்டு இருக்கேன்னு நம்மளை போட்டு திட்டுவான். ஓகே மிஷினை ட்ரிகர் பண்ணியாச்சு. ஓகே சம்டைம்ஸ் பீப்புள் வில் வாண்ட் யூ டு ரன் ஃபார் ஓகே அவங்களுக்காக நம்ம இது சைட் மிஷின் மாதிரிங்க. இப்போ ஜிடிஎல்லாம் சைட் மிஷின் வருதுல்ல, அந்த மாதிரி இந்த ப்ளூ கலர் மார்க்கு வச்சு வரவங்க எல்லாருமே சைட் மிஷின் பண்ணுறவங்க. நமக்கு ஏதாவது ஒரு சைட் மிஷின் தருவாங்க, அதை நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். ஓகே டார்கெட் பிடி டார்கெட் பண்ணிட்டேன். அவன்கிட்ட பேக்கேஜ் எடுக்கணும்னா நம்ம அவனை டார்கெட் பண்ணி அவனோட பேக்கேஜ் வாங்கிக்கணும். இதை போய் நம்ம டெலிவர் பண்ணுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் பிடிக்காக. பிட்ரைஸுக்கு நம்ம போய் கொடுக்கணுங்க இந்த டெலிவரியை. பிட்ரைஸ்னால் யாரும் தெரியுதுல்ல, போக தெரியும் உங்களுக்கு. ஓகே நம்ம அப்படியே போவோம். வெறுக்குன்னு போய் கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் அவள் இருப்பா. அவள் இங்கே இதாக இருக்கா பாருங்கள், கொடுத்துருவோம் அவள்கிட்ட. இந்தாம்மா பிடி உனக்கிட்ட கொடுக்க சொன்னா பிடிச்சிக்கோ. ஓகேங்க, ஒரு எரண்டு கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது மாதிரி நம்ம நிறையா எரண்டு கம்ப்ளீட் பண்ணி நம்மளோட காசை ஏற்றிக்கலாங்க. இந்த மாதிரி சின்ன விஷயம். ஆஹாஹா ஸ்டாஃப் பிடிச்சிட்டாங்க, ஓடு தப்பிடா. இடிச்சாச்சு அவனை, தப்பிச்சு ஓடிடுவோம். நம்ம இங்கேருந்து ஓடி போய் நம்ம பாய்ஸ் ஹாஸ்டலே நெக்ஸ்ட் மிஷின் காட்டுது, அந்த மிஷினை என்னான்னு போய் ட்ரிகர் பண்ணுவோம். ஆஹா கிளாஸ் டைமில் சுற்றுறது கொஞ்சம் வம்பு தான் போல இருக்குது. நெக்ஸ்ட் டைம்லாம் கிளாஸ் அட்டன் பண்ணிடணும்ப்பா. டிஃபெண்ட் பக்கியா ஸ்டார்ட் பண்ணியாச்சு மிஷினை. ஐயே இந்த கேரிப்பே அவனை நோண்டாமலே இருக்க மாட்டான் போல இருக்குங்க, பீடியை நோண்டிக்கிட்டே இருக்கான். Swim team. Intellectual stuff. So tell me, Petey, do you like watching the girls in their swimming costumes? Does that fuel your filthy little fantasies? டேய் அவனே ஒரு அப்ராணிடா, ஏன்டா அவனை போய் இப்படிலாம் வம்பிழுக்கிற? அவன் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டான்டா, அவன் டிவி தான்டா பார்க்குறான். அவனை பார்க்க விட்றா டிவியை. சரியான ஆளுங்க இந்த கேரிப்பை. நம்ம ஆள் வந்துட்டாரு ஜிம்மி. I'm just toughening him up, turning him into a man or a woman or something. Hey, Jimmy. Hey, Petey. பாருங்க குண்டு பைய, இந்த பாருங்க கேரியும் அங்கேயே நில்றா அப்படின்றான் பாருங்க. I need a favor. Bucky went to the auto shop to get some parts for his science projects. He hasn't come back yet. I think he might be in trouble. Please? Why don't you go yourself? I've got homework. Okay, I'm frightened. பாத்தீங்களா, அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஹோம்வொர்க் இருக்குன்னு சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறமா இல்ல ஒத்துக்கிறேன், நான் பயந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். It's a good chance to show Russell who's in charge around here. Now run along, pea stain, before you mark the carpet. கேரி இந்த சான்ஸை பயன்படுத்தி நம்மளை சிக்கலில் மாற்றி விட பார்க்குறான் பார்த்தீங்களா. இங்கே ரசல் தான் இங்கே வந்து கெத்தா. அவனை காலி பண்ணுறதுக்கு, அவனோட ஆளுங்களை காலி பண்ணுறதுக்கு இதுதான் நமக்கு நல்ல சான்ஸு. நீ போய் அந்த பக்கியை போய் காப்பாற்றிட்டு வா. அந்த பக்கி ஆட்டோ ஷாப்பில் மாட்டிகிட்டு இருக்கான்ல, அங்கே போய் அவனை காப்பாற்றிட்டு வா. அதே மாதிரி ரசலோட ஆளுங்களையும் பொழந்து கட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி கேரி நம்மளை உசுப்பேற்றி அனுப்புகிறான். பாருங்கள் திரும்பவும் நோண்ட போயிட்டான் பாருங்கள். பீடியை நோண்டுறதே வேலையாக வச்சுருக்காங்க இவன். சரிங்க, இப்போ இந்த பக்கி இப்போ எங்கே இருக்கான்? ஆஹா இவனுக்கு டேமேஜ் மீட்ரு வேறு காட்டுதுங்க. டைம் லிமிட் மாதிரி தாங்க கிட்டத்தட்ட. அந்த டேமேஜ் மீட்ரு குறையதுக்குள்ளே டக்குன்னு குறையுது பாருங்கள். டேமேஜ் மீட்ரு குறையதுக்குள்ளே நம்ம டக்குன்னு போய் பக்கியை காப்பாற்றணும். ஓகே நம்ம போவோம். அவன் ஆட்டோ ஷாப் கிட்டே இருப்பான். அதாவது அந்த ஓல்ட் ஸ்கூல் பஸ் இருக்குல்ல, அதான் இந்த பஸ்ஸுக்கு பக்கத்தில் இருக்குது பாருங்கள் ஆட்டோ ஷாப்பு. அங்கே தான் அவனை போட்டு வெளுத்துட்ருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப குறையுது பாருங்கள் அவனுக்கு. நம்ம டக்குன்னு போய் காப்பாற்றிடலாம். எங்கடா நீங்கள் இருக்கீங்க? உங்களை காலி பண்ணுறேன். அட்ட டைமில் 2 பேரும் படுக்க போட்டேன் பாருங்க. அவ்வளோதான், காலி பண்ணுறேன். இருங்கடா, சாவு என்கிட்டே வச்சுக்கிறியா? இரு அவன் ஏன் ஆள்றா. இப்போ எனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னா அவன் ஏன் ஆள். ஓகே காலி பண்ணியாச்சு. இப்போ அந்த ஸ்டிக்கை எடுத்துப்போம். ஓகே இப்போ கராஜுக்கு அவனை கொண்டு போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுமா? என்னடா இப்படி ஓடி வரான்? சரி ஓகேங்க. இப்போ அந்த கராஜுக்கு ஆஹா இங்கே வரங்க. இரு அடி வாங்கு. நீ கட்ட வச்சிருக்கியா? நானும் கட்டையை வச்சிருக்கேன்டா. வாங்கடா. அவ்வளோதான். என்னங்க கட்டையே உடஞ்சிருச்சுங்க. அவனை அடிச்சு. ஆஹா இருடா டே உனக்கும் சேர்ந்து விழுந்துருச்சாடா. சார்ரா பக்கி உனக்கும் சேர்ந்து. ஆஹா திரும்ப உனக்கு விழுவுதா? அவனை அங்கிட்டு கொண்டு போய்க்கிறேன். நவுறா. ஓகே விழுந்துட்டான். செதறு தேங்காய் தான். இப்போ பாருங்கள் தடுக்கிறானுங்க பயங்கரமாக. இவனுங்க இந்த வெள்ளை சட்டை போட்டவனுங்கெல்லாம் அடி வாங்காமல் தடுக்கிறானுங்க பயங்கரமாக.
உனக்குலாம் அது ஸ்டிக்கு, அதனால தான் கீழே போட்டு அடிக்கிறேன் உன்னை டம்மு டம்முன்னு. அவ்வளோதாங்க. இப்போ ஸ்டிக் எடுத்துப்போம். இப்போ எவன் வந்தாலும் போட்டு பொழந்துருக்கலாம். கராஜை திறக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஸ்டிக்கை கீழே போட்டு திறந்தாச்சு. இங்கே என்னடா எடுக்க வந்திருக்க? ஓஹோ, இது இந்த ஏதோ ப்ராஜெக்ட்டுக்கு சொல்யூஷன் ஏதோ எடுக்கணும்னு சொன்னான்ல. ஓகே ஓகே, அதை எடுக்க போடும்போது மாட்டிட்டான் போல இருக்குது. ஓகே, இங்கே இருக்கான். என்ன முன்னாடி போய் அவனுங்களை அடிச்சிருவோம். பக்கி பின்னாடி வரான்ல. ஸ்டிக்கை போடுங்கிறான் பாருங்க. ஓகே, அடி போடு. அவ்வளோதான். வாங்கு வாங்கு, நல்லா வாங்கு வாங்கு, வாங்கிக்கோ. கட்டையே உடஞ்சிடா. போங்கடா. உங்களை அடிச்சடிச்சு கட்டை. ஆஹா, என்னையே அடிக்கிறா. டே யாருன்னு நினச்சா? வாங்கிக்கோடா, நல்லா வாங்கடா. என்னையே பிடிக்கிறியா? ரிவர்ஸ் பண்ணி அடிக்கிற மாதிரி. நல்லா வாங்கிக்கோ. அவ்வளோதான். ஓகே, இருங்க. அந்த நமக்கு ஒரு இது கிடச்சிருக்கு பாருங்கள். கெமிஸ்ட்ரி செட்டு பாம்பு கிடச்சிருச்சு. ஓகே, எடுத்தாச்சு. இப்போ பக்கியோட தப்பிச்சு ஓடணும். திறங்கடா, கதவை திறங்கடா. இந்த மித்மேனுங்க. Nice to know there's a violent, crazy old man on campus. Thanks, Timmy. That's great. Here, take this. ஓகேங்க, பக்கியை காப்பாற்றி கொடுத்ததுக்கு நமக்கு ஒரு ஸ்கேட் போர்டு வந்து பரிசாக கொடுத்துருக்காரு. நமக்கு நர்ட் ரெஸ்பெக்ட்டும் ஏறிடுச்சு. பாருங்களேன், அந்த மித்மேனும் நம்ம காப்பாற்றுற வேலையை கரெக்டாக தாங்க பார்க்குறான். நமக்கு கேரி சொன்ன மாதிரி அவன் நமக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கான். இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் பாருங்கள், அவன் தான் காப்பாற்றுறான். ரசல் நிற்கிறான் பாருங்கள். அந்த பாருங்கள், விரட்டுறான். ஆஹா, நல்ல வேலை ஸ்கேட் போர்டு எடுத்துட்டேன். இது எப்படி ஓட்டுறதுன்னு சரியாக தெரில. ஓகே. ஆஹா, சரியாக கண்ட்ரோல் ஆக மாட்டேதுங்க ஸ்கேட் போர்டு. ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நமக்கு கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் தான் மிஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் போய் தான் மிஷின் ட்ரிகர் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம கேர்ள்ஸ் ஹாஸ்டல் போவோமா, இல்லை ஒரு ஆட்டோ சேவ் அடிச்சுட்டு வந்துடலாமா? சாரி, மேனுவல் சேவ் அடிச்சுட்டு வந்துடலாமா? நம்ம ஹாஸ்டல் போயிட்டு போவோமா வேண்டாமா? ஏறுங்க. வேண்டாங்க, நம்ம போயிட்டு யாரா நீ? வாங்கிக்கோ. நம்ம அந்த ஸ்கேட் போர்டில் வரும்போது நம்ம இடிச்சு தள்ளி விட்டோம்ல அவங்க. ரைட் இருறா, வாங்கிக்கோடா, நல்லா வாங்கிக்கோ. வாங்கு. அவனுக்கு தோஸ்ட் வேறு இருக்கிறான் பாருங்க. இப்போ தான் நான் சொன்னேன். நான் போன எபிசோடில் என்ன சொன்னேன்? இந்த ஹாஸ்டலில் இருக்கிற வரைக்கும் என்கிட்ட வம்பு வச்சுக்காங்க சொன்னேன்னா இல்லையா? நல்லா வாங்கு, நல்லா வாங்கிக்கோ. அவ்வளோதான். ஓகே, டயர்டாக இருக்குது. நம்ம போய் தண்ணி குடிப்போம். ரொம்ப சண்டை போட்டாச்சு இன்றைக்கி. ஓகேங்க, இப்போ நம்ம தயார். போய் நெக்ஸ்ட்டு மிஷினை ட்ரிகர் பண்ணிடலாம். இருங்க, அதுக்கு முன்னாடி என்னோடய கெமிஸ்ட்ரி செட் எதுவும் இருக்கா? ஓகே, எதுவும் புதுசாக வரல. அதே தான் இருக்குது அப்படியே. ஓகே, வாங்க நம்ம போய் அது என்ன மிஷின்னு போய் பார்ப்போம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலில் எதுவும் இப்போ கிளாஸ் டைமிங்லாம் இல்லைல்ல? மணி 6 மணி ஆகிடுச்சா? ஓகே. அப்போ கிளாஸ் டைமிங்லாம் இல்லை, கிளாஸ்லாம் முடிஞ்சிருச்சு. நம்ம தான் இப்போ தனியாக இருக்கோம். கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு போகிறதுக்கே சரியாகுதுங்க. ஓகே, இங்கே பாருங்களேன், கேர்ள்ஸ் ஹாஸ்டலுக்கு வேரியேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாய்ஸ் ஹாஸ்டல் எவ்வளோ குப்பையாக இருக்குது, கேர்ள்ஸ் ஹாஸ்டல் வந்து எவ்வளோ நீட்டாக வச்சுருக்காங்க பாருங்கள். ஓகே, மிஷின் பேரே கொஞ்சம் கோளாறாக இருக்குங்க. ஓகே. Are you threatening me, Metal Mouth? No, just give it back. You can't just steal things from me. Unfortunately for you, my pig ugly friend, that is exactly what I can do. அங்க பாருங்களேன், ஜிம்மி ஒட்டி கேட்டு நின்னுட்டு இருக்கான். Anything at all. Ciao, Spotty. Give it back. And you should stay out of the girls' dorm, you little perv. I see you undressing me with your eyes, sicko. சரி சில்றல்ல போடி. Please, will you help me? Do I have to? Yes, it's vital. She's stolen my lab notes. Without them, I'm gonna fail chemistry and I'll never get into med school. Now I won't find the cure for cancer. Basically, the future of the whole world rests on those notes. What's in it for me? Well, if you get them back, I'll kiss you. Ugh, that's okay. Well, okay, but if you don't, I'll tell the whole school you're some kind of sad sicko who spies on girls getting changed in their dorm. Relax. பாருங்களேன், இவன் நெக்ஸ்ட் கேரிங்க நம்மளை பிரெயின் வாஷ் பண்ணி வேலை பார்க்க வைக்கிறதுக்கு பண்ணுறா பாருங்களேன். சரியான ஆள் தான் பிட்ரைஸும். ஓகேங்க, இப்போ என்ன பண்ணோன்னா ஜிம் இருக்கிற ஏரியாக்குள்ளே போய் நம்ம பிட்ரைஸ் வந்து அவள் வச்சுருக்கிற சொல்யூஷனை வந்து திருடிட்டாலாம் அந்த பொண்ணு. அதை எடுத்துகிட்டு போய் நம்ம பிட்ரைஸ்ட்டை கொடுக்கணும். அது இருந்தால் தான் என்னால் இந்த மாதிரி ஹோல் வேர்ல்டே காப்பாற்ற முடியும் கேன்சர்லேருந்து அப்படி இப்படின்னு ஓவராக பேசுகிறா. ஓகே, நமக்கு என்ன, நம்ம போய் அந்த ஜிம்லேருந்து அவளுக்கு எடுத்து கொடுத்துருவோம். இங்கேருந்து ரொம்ப தூரமாக இருக்குங்க ஜிம்மு. ஆனால் நம்மகிட்ட ஸ்கேட் போர்டு இருக்குது, பரவாயில்ல, நம்ம ஓடியே போவோம். பரவாயில்ல, எந்த புள்ளீஸும் நம்மள்கிட்ட பிரச்சனை பண்ணலை. மணி வேறு ஆகிட்டே போகுதுங்க, இருட்டாகிட்டே போகுது. எனக்கு தெரிஞ்சு நம்ம இந்த மிஷினை முடிக்குமோ இருட்டிடும்னு நினைக்கிறேன் ஃபுல்லாக. ஓகே, இந்த மிஷினை என்னென்னு பார்ப்போம். ஓகேங்க, இதாங்க ஜிம்மு.
ஜிம்முக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட் டைம் வரும்னு நினைக்கிறேன் ஜிம்முக்கு. ஓகே, மேண்டிஸ் லாக்கர் எத்த லேப் நோட்ஸ். ஓகே, லேப் நோட்ஸ் நம்ம வந்து எடுக்கணும். மேண்டியோட லாக்கர் இந்த பாருங்கள், எக்ஸ் காட்டுது பாருங்கள் ரேடாரில். இதுதான் ஆக்சுவலாக கேர்ள்ஸ் டெஸ்ட் ரூம்ங்க இங்கே. ஆஹா, ஒரு பொண்ணு ஓடி போகிறாங்க. ஓகே, பார்த்து பயந்துட்டான்னு நினைக்கிறேன் நம்மளை பார்த்து. ட்ரெஸ்பாசிங் வேறு காட்டுது. ஓ, ஸ்டாஃப் வேறு ஆனாங்க. அந்த பொண்ணு தான் போய் கூட்டிகிட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. நம்ம ஒளிஞ்சுப்போம் இங்கே இருங்க. ஸ்டாஃப் வேறு வரான் கரெக்டாக. மேலே தெரியுதா ட்ரெஸ்பாசிங் ஸ்டாஃப் வரான் பாருங்கள். வந்துட்டான் பாருங்கள், வந்துட்டாங்க. இவன் மட்டும் கேர்ள்ஸ் டெஸ்ட் ரூம்குள்ளே வரலாமா? இது என்ன நியாயம்? இந்த பாருங்கள், அந்த பொண்ணு தாங்க போட்டு கொடுத்துருக்கா. இந்த பாருங்கள், அந்த பொண்ணு வரா பாருங்கள். பொண்ணு தான் போட்டு கொடுத்துருக்கா. இந்த மாதிரி எவனோ பூண்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ நம்ம இந்த பொண்ணு போனோடனே போய் லாக்கரை காலி பண்ணுற வேலையை பார்ப்போம். இங்கே அங்கிட்டு போயிட்டான், ஸ்டாஃபும் அங்கிட்டு போயிட்டான். ஓகே, நம்ம திறப்போங்க. இந்த லாக்கரை திறக்கிறதுக்கு தான் எனக்கு பெரும்பாடாக இருக்கும். நம்ம அப்படியே பொறுமையாக திறந்து முடிப்போம். ஆஹா, ரொம்ப டஃப்பாக இருக்குங்க. இந்த லாக்கர் திறக்கிறது தான் எனக்கு ஆரம்பத்துலேருந்தே வர மாட்டேங்குது. இந்த பாருங்களேன், நம்ம கரெக்டாக பொறுமையாக திருநாலும் அந்த பக்கம் திருவு அப்படின்னு காட்டுது. கரெக்டான ஒரு பிளேஸை சொல்ல மாட்டேங்குது, இங்கே தான் வரும் அப்படின்ட்டு. நான் திருப்பிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. போட்டு ரொம்ப நேரம் துருவிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க இது. இந்த லாக் பிக்கிங் தான் இந்த கேம்லேயே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜிடிஏ கேம்ஸ்லாம் எப்படி இந்த டைம் லிமிட் மிஷின்லாம் ரொம்ப டென்ஷன் ஆகும், அது மாதிரி எனக்கு இந்த லாக் பிக்கிங் வந்து இதில் ரொம்ப ரொம்ப என் பொறுமையவே சோதிக்குது. ஆஹா, இன்ன வரைக்கும் திறக்க முடியலங்க. பொறுமையாக திருவினாலுமே அது திருவ ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப ஸ்லோவாக. திறந்தாச்சு. ஓகே, அப்பாடி. ஓகேங்க, எடுத்துக்கிட்டோம். நம்ம லேப் நோட்ஸ் எடுத்தாச்சு. பிட்ரைஸ்ட்டை போய் இப்போ கொடுக்கணும் அவளோட லேப் நோட்ஸை. அவள் என்ன அந்த பார்த்தீங்களா, அந்த பொண்ணு போனால் சார் பிடிச்சிட்டாங்க நம்மளை. ஆஹா, வாங்கிக்கோ போ. நான் தப்பிச்சு ஓடிடுறேன் அதுக்குள்ளே இங்கேருந்து. ரைட்டு. ஆஹா, டே எங்கே இருந்துடா என்னை பிடிக்கிறீங்க? என்னை பிடிக்கணுன்னே நிற்பீங்களாடா? வாங்கிக்கோ போ நீயும். ஆஹா, ஓகேங்க, தேடுறானுங்க. லாக் பிக்கிங்கோட ரேட் அதிகமானதுனால தேடுறானுங்க நம்மளை ஸ்டாஃப்ஸ் எல்லாம். ஓகே, நம்ம விறுவிறுன்னு நம்ம போய் பிட்ரைஸ்ட்டை கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்க, நம்ம வேலை முடிஞ்சிடும். அதே மாதிரி இந்த ஸ்கூலில் வந்து எல்லாருமே ஒரு காரியவாதிகளாக இருக்கானுங்க. அவங்க காரியத்துக்கு தான் நம்மளை பயன்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலாக ஜிம்மி வந்து ஒழுக்கமாக இருக்கணும்னு தான் நினச்சிட்டு இருக்கான். அவனை கெடுக்கிறதே அவன் கூட இருக்கிறவனுங்களும் அவங்க கூட சேர்றவங்களும் தாங்க. ஓகே, இந்த பிட்ரைஸ்ட்டை கொடுத்ததுக்கப்புறம் அவன் இந்த உலகத்தையே என்ன ஆட்டுறான்னு நம்ம பார்ப்போம். என்னமோ இது கிடச்சா நான் வந்து கேன்சருக்கு சொல்யூஷன் கண்டுபிடிப்பேன் அது இதுன்றால. ஓகே, வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். எக்ஸ் மார்க்கர் காட்டுது. இந்த ஒர்க்கா பாருங்க, ஹாஸ்டல் பேக் சைடில். Jimmy, thank you. You're wonderful. You got something on your lips. ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, இது அவங்க ஊர் கல்ச்சரு. அவங்க ஊரில் இதெல்லாம் சர்வசாதாரணம். ஸோ அதனால் அதெல்லாம் எதுவும் நினச்சிக்காதீங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ரெஸ்ட்டு தான். இதுக்கு மேலே நான் வந்து இதுக்கு மேலே எந்த மிஷின் எடுக்கிறதா இல்லை. அதுவும் இல்லாமல் இதுக்கு மேலே நான் மிஷின் எடுத்தாலும் ஜிம்மி டயர்டாகி எங்கேயாவது மயக்கம் போட்டுருவான். ஏன்னா அந்த தூங்குகிற டைமில் ஜிம்மியை தூங்க வச்சிடணும், இல்லைனா ஜிம்மிக்கு வந்து எதாவது ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லும் கேமே, இன்ஸ்ட்ரக்ட் பண்ணும் ஃபஸ்ட்டு. ஓகே, ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ நம்ம போய் நம்ம ஹாஸ்டலில் போய் தூங்கிடலாம். இதுக்கு மேலே என்னெல்லாம் நடக்குது அப்படின்றத நெக்ஸ்ட் எபிசோடில் பார்ப்போம். அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.